வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். மகளிர் ஜூனியர் ஆசிய ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன். மகளிர் ஜூனியர் ஆசிய ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. ஓமன் மஸ்கட்டில் நடந்த இறுதிப் போட்டியில் சீனாவை 4-2 என்ற கணக்கில் வென்றது இந்தியா. இறுதிப் போட்டி சமனில் முடிந்த நிலையில் ஷூட் அவுட் முறையில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்திய அணியை மழை காப்பாற்றுமா? ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான 3வது டெஸ்டின் 3ஆம் நாள் ஆட்டம் மழையால் பாதிப்பு. ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாமல் இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழப்பு. 7.2 ஓவர்களில் 22 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறும் இந்திய அணி. இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 445 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலிய அணி. அதிகபட்சமாக பூம்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை முதல் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை சேவை. மார்கழி மாதம் பிறப்பை ஒட்டி நாளை அதிகாலை முதல் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுப்ரபாத சேவைக்கு பதில் 1 மாதம் வரை ஆண்டாள் அருளிய திருப்பாவை சேவை நடைபெற உள்ளது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி காலை 6:57 மணிக்கு பிறந்தது. அதற்கு முன்னதாக சுப்ரபாதம் பாடப்பட்டது. மறுநாள் 17ஆம் தேதி முதல் திருப்பாவை சேவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக போற்றி புகழப்படும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் மார்கழி மாதம் முழுவதும் வரும் ஜனவரி 14ஆம் தேதி வரை பாடப்படும். மேலும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் இரவு நடக்கும் ஏகாந்த சேவையில் போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு பதில் ஸ்ரீ கிருஷ்ணரே இடம்பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதில் தொடர்ந்து தாமதம். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரூபாய் 1.60 கோடிக்கு ஏலம் போன தமிழக வீராங்கனை. மகளிர் பிரீமியர் லீக் தொடருக்கான மினி ஏலத்தில் தமிழக வீராங்கனை ஜி. கமலினியை ரூபாய் 1.60 கோடிக்கு மும்பை அணி வாங்கியுள்ளது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் (BCCI) சார்பில் மகளிர் பிரீமியர் லீக் WBL 2025 தொடருக்கான வீராங்கனைகள் ஏலம் பெங்களூரில் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் 16 வயது தமிழக விக்கெட் கீப்பர் வீராங்கனை ஜி. கமலினியை ரூபாய் 1.60 கோடிக்கு மும்பை அணி வாங்கியுள்ளது. முன்னதாக ஏலத்தில் கமலினிக்கு ரூபாய் 10 லட்சம் அடிப்படை விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரை ரூபாய் 1.60 கோடிக்கு மும்பை அணி ஏலம் எடுத்துள்ளது. இதேபோல் சிம்ரன் ஷேக்கை ரூபாய் 1.90 கோடிக்கும் டியாண்ட்ரா பாட்டினை ரூபாய் 1.70 கோடிக்கும் குஜராத் ஜெயண்ட்ஸ் வாங்கியுள்ளது. யார் இந்த ஜி. கமலினி? 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 கோப்பை தொடரில் 8 போட்டிகளில் விளையாடி கமலினி 311 ரன்களை குவித்துள்ளார். அந்த தொடரில் அதிக ரன்களை குவித்தவர்களின் பட்டியலில் கமலினிதான் 2ஆம் இடம் ஆவார். இந்த தொடரில் தமிழ்நாடு கோப்பையை வெல்லவும் அவர் முக்கிய பங்காற்றினார். சென்னை திரும்பிய உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வரவேற்பு. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணைய செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி உள்ளிட்டோர் அவரை வரவேற்றனர். கோப்பையை கொண்டு வந்துள்ள ரொம்ப சந்தோஷம். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று சென்னை திரும்பிய குகேஷ் பெருமிதம். தமிழ்நாடு அரசு நடத்திய சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் தொடர் எனது வெற்றிக்கு மிகவும் உதவியாக இருந்தது. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நெகிழ்ச்சி. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலணி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல். ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடியில் காலணி உற்பத்தி ஆலைக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தைவான் நாட்டைச் சேர்ந்த ஹோங்ஃபு நிறுவனம் இந்த ஆலையை அமைக்கின்றது. இதன் மூலம் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 3வது டெஸ்ட் போட்டி 3ஆம் நாள் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா திணறல். 397 ரன்கள் பின்னடைவில் உள்ளது இந்திய அணி.
ஜெய்ஸ்வால் 4, கில் 1, விராட் கோலி 3, ரிஷப் பண்ட் 9 ஆகிய ரன்களில் அடுத்தடுத்து அவுட் ஆகினர். தமிழக மீனவர்கள் கைது, ராகுல் கடிதம். இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிப்பது பற்றி இலங்கை அதிபரிடம் பேசுங்கள். சிறையில் உள்ள மீனவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் கைது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ராகுல் காந்தி கடிதம். 6 மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் டிசம்பர் 18ஆம் தேதி கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் RN ரவி ஒப்புதல். தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் நிறுவப்படும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை நிறுவுவதற்கான சட்ட மசோதா கடந்த பிப்ரவரியில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் பராமரிப்பு, தரம் உயர்த்தல், நீண்ட கால திட்டம் தயாரித்தல் ஆகியவை இந்த ஆணையத்தின் பணியாகும். ஆணையத்துக்கு ஒரு தலைவர் வீதம் 3 முழு நேரம் 3 பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். மீனவர்கள் பிரச்சினை, இலங்கை அதிபருடன் பிரதமர் பேச்சு. டெல்லி வந்துள்ள இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினையை மனிதாபிமான முறையில் அணுக இலங்கை அதிபருடன் விவாதிக்கப்பட்ட போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரதமர் மோடி ஆலோசனைக்கு பின் பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பு. 5 IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. அமுதா, அதுல் ஆனந்த், சுதீப் ஜெயின், காகர்லா உஷா, அபூர்வா ஆகிய 5 தமிழக IAS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து கூடுதல் தலைமை செயலாளராக பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவு. போதைப் பொருள் விற்பனையில் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி. அண்ணாமலை பகீர் குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரண உதவி கேட்டு பல இடங்களில் மக்கள் போராட்டம். ஒடுக்குமுறை மூலம் அடக்க நினைக்கும் அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள். இளையராஜா பகீர் குற்றச்சாட்டு. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள். இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்று இசைஞானி இளையராஜா தெரிவித்துள்ளார். மார்கழி ஸ்பெஷலில் ஆண்டாளின் செல்லக்கிளி. கொஞ்சம் ஆண்டாளின் கிளி பெயர் கல்யாண கிளி. அரங்கனுக்கு கிளியை கொண்டு தூது அனுப்பினாள் ஆண்டாள். தூது சென்று வந்த கிளியிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று ஆண்டாள் கேட்க, கிளியும் உங்கள் கையில் நான் என்றும் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டமைக்கு இணங்க ஆண்டாள் கையில் கிளி எப்பொழுதும் இருப்பது ஐதீகம். அரங்கனிடம் காதல் தூது சென்றதால் இந்த கிளிக்கு கல்யாண கிளி என்று பெயர் வந்தது. இதை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பிரத்யேகமாக தினமும் செய்கிறார்கள். அதற்கென்றே ஒரு குடும்பத்தினர் கோவிலுக்கு அருகில் வசிக்கிறார்கள். சுத்தமான வாழைநார் மற்றும் மரவள்ளி கிழங்கின் இலைகளை கொண்டு இந்த கிளியின் உடலும் முகமும் வடிவமைக்கிறார்கள். 7 இலை என்று சொல்லப்படுகின்ற மரவள்ளி இலை கிளியின் உடலுக்கு, நந்தியாவட்டை இலைகளை கிளியின் இறக்கைகளுக்கும் பயன்படுத்துகிறார்கள். கிளி உருவாக பயன்படுத்தப்படுகின்ற சிறிய மூங்கில் குச்சிகளை அந்த இலைகள் மறைத்து விடுகின்றன. கிளி அமர்ந்திருப்பது போல காண்பிப்பதற்கு நந்தியாவட்டை பூக்களே கிளியின் கால்களாக அமைக்கப்படுகின்றன. இறக்கைகளுக்கு முதலில் பனை ஓலையும் அதன் மேல் இலைகளும் போர்த்தப்படுகின்றன. கிளியின் வால் பகுதிக்கு வெள்ளை அரளி மற்றும் செவ்வரளி மொட்டுக்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. கிளியின் கண்கள் பளிச்சிட காக்காய் பொன் என்கின்ற பொருளை உபயோகிக்கின்றனர். சிவப்பு நிற மாதுளம் பூ கிளியின் மூக்கிற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான ஒரு கிளியை தயாரிக்க 4 மணி நேரம் ஆகின்றது. தினமும் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தினர் இவ்வாறு பிரத்யேகமாக தயாரிக்கும் கிளியை மாலை நேரம் பூஜையின் பொழுது ஆண்டாளுக்கு சாற்றுகிறார்கள். திருமலையிலும்
திருவரங்கத்திலும் நடக்கும் பிரம்மோற்சவம் காலங்களில் ஆண்டாளுக்கு சாற்றப்பட்ட இக்கிளிதான் இங்கிருந்து பிரத்யேகமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெருமாளுக்கும் சாற்றுவார்கள். இது தவிர்த்து அதே மாதிரியான கிளிகள் அங்கு பலரால் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுவதும் உண்டு. இதை வாங்கி வைக்க திருமணம் கைகூடும். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளுக்கே சரணம். இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.